2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லியுள்ளேன். என் ஜனங்கள் தங்களைத்தான் தாழ்த்தி தமது பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை அளிப்பேன். அந்த மாநிலத்திற்கு, அந்த தேசத்திற்கு க்ஷேமத்தை அளிக்கிற தேவன். இன்று இயேசுவை பறைசாற்றுகிறோம். ஆனால் சில ஆட்சிகள் வந்துவிட்டால் அவற்றுக்கு தடை வரும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை செய்கிற மனிதர்களும் பொல்லாத மனிதர்கள் எழும்புகிறார்கள். ஆகவே அவற்றிலிருந்தெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நம்மளையே தாழ்த்தணும், ஹம்பிளாக இருக்கணும். ஹம்பிளாகி போய் ஹம்பிளாக ஜெபம் பண்ணணும். முழங்காலில் நின்று ஜெபம் பண்ண வேண்டும். என் முகத்தை தேடி, கர்த்தருடைய முகத்தை தேடி, அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகள் நம்ம கர்த்தரை நோகடிக்கிற பாவங்கள், கர்த்தாவை நோகடிக்கிற கொடூர பாவங்கள் இருக்குமானால் அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. நம்ம பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னித்து மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு, அப்பொழுது தேவன் கேட்கிறார். பரலோகத்திருக்கிற தேவன் கேட்கிறார். அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் பாவங்களை மன்னிக்கிறார். எல்லா கொடூரமான பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். நம்முடைய பயங்கரமான பாவங்கள், அந்த பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அவர்கள் தேசத்திற்கு அவர்கள் அப்படி ஜெபம் பண்ண அவங்க எந்த தேசமோ எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை, அந்த ஸ்டேட்டு, அந்த கண்ட்ரியை தேவன் க்ஷேமத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதங்களை பொழிந்து அருளுகிறார். அவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறது, சுதந்திரம் கிடைக்கப்படுகிறது. சுதந்திரமாக வாழ அவர்களுக்கு வழி செய்கிறார். நாமும் ஜெபிப்போமாக. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோமாக. அவற்றிலிருந்து நம்மை கேடி பெறாமல் மற்றவர்கள் காயப்படுத்துவார்கள். நீங்கள் அப்படி தானே இருந்தேன், இப்படி தானே இருந்தேன் சொல்லும் அதை பொருட்படுத்தாமல் இயேசுவானவரை தரித்து கொண்டு ரிஜாய்ஸ் வித் தோஸ் ஹூ ரிஜாய்ஸ் அண்ட் வீப் வித் தோஸ் வித் வீப் அப்படி வசனம் நான் சொன்னேன். ஆகவே அவ்வாறம் நம்ம இருக்க வேண்டும். என்னுடைய எல்லாமே நான் சிறு பிள்ளைங்களுக்கு தான் செய்கிறேன், பெரியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் போடுகிறேன். நீங்கள் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். பயன்படுகின்றால் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகவே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை அளிப்பேன், க்ஷேமத்தை கொடுப்பேன். அழகான வசனம். இது ஒரு ஜெபம். இந்த வசனம் ஒரு ஜெபம் நம்மளுக்கு. அந்த சிறு ஜெபத்தை செய்துவிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்கள். கர்த்தர் எனக்கு அருள் புரிவாராக. நானும் இவ்வாறாக செய்துக்கொள்ள எனக்கு ஆண்ட அருள் புரிவாராக.